உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், எஸ் வல்லமையுள்ளவரே, நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே, அன்பரே. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். ஓ எஸ், எஸ், அப்படியே ஆராதனை செய். அந்த நாமம் அற்புதமான நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். கைவிடாத நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். Beautiful Jesus, உடைய நாமத்தில் இருக்கிற நறுமணம் ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளும் வீசட்டும். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றே ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த நாமம், உயிர்த்தெழுந்த நாமம்,
இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிறார் ஜெய வீரன். வாசல் நிலைகளே உயருங்கள். நம்மேளவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். முழக்கமாக ஹல்லேலூயா. ஷலபரியா தெலபோஷியா ஜெய ஜெய கீதம் கை உயர்த்தி பாடிடுவோம். கீதம் இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிரோடு எழுந்தவர். உயிரோடு எழுந்தவர். இயேசுராஜா உயிரோடு எழுந்தார். இயேசுராஜன். இயேசு glorious. Yesu-Raja, worship you. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஜெயம் ஜெயம். Victory in Jesus' name. Victory in Jesus' name. பிசாசின் கிரியைகள் மேல வெற்றி, சத்துருவின் மேல வெற்றி, வியாதியின் மேல வெற்றி, பலகீனங்கள் மேல வெற்றி, தோல்விகளின் மேல வெற்றி. Hallelujah. Hallelujah. Glorious. Glorious Jesus. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நம்ம கேர்சல் செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள்.
அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிற காரியம், அங்கு ஒரு விதவை, அங்கு கணவனற்ற ஒரு ஸ்திரீ, அவளுக்கு ஒரே மகன். அந்த ஒரே மகனும் மரித்து போனது நிமித்தமாக அந்த இடத்துல அந்த ஊர்வார் எல்லாரும் அதை கூடி வந்து அவளோடு கூட அங்கு துக்கித்து கொண்டு அந்த மகனை எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணும்படியாக அவர்கள் அப்படியாக கடந்து போகிற அந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை பார்த்த இயேசு கிறிஸ்து அவர் அங்கே சமீபமாய் சென்று அந்த பாடையை தொட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல எல்லாரும் துக்கத்தில் இருந்தாங்க, வேதனையில் இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு அந்த விதவையுடைய சூழ்நிலையை அவர் கண்ணோக்கி பார்த்தார். அந்த விதவை ஆண்டவர் இடத்துல வந்து, என் மகனை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு அவள் கேட்கவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல யாரும் வந்து விண்ணப்பித்ததாக அந்த இடத்துல சொல்லப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தாயார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து அந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் சொன்னதாக நாம் இங்கே வேதத்தில் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாயை பார்த்தவுடன் அந்த தாயினுடைய வேதனையை அவர் கண்ணோக்கி பார்த்து அவர் சமீபமாய் வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில வேளைகளில் நம்முடைய சூழ்நிலைகளில் நமக்கு ஆறுதல் சொல்ல, நம்மை தேற்ற, நம்மை பலப்படுத்த கூடியிருக்கிற ஜனங்களால் முடியாத சூழ்நிலையில் நம் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் நம் சமீபமாய் வருகிறவராய் இருக்கிறார். நாம் கூப்பிடுவதற்கு முன்பாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பதிலை கொடுக்கும்படியாக, அவர் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் வந்து கிரியை செய்யும்படியாக அவரே கடந்து வருகிறதை இந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியையை செய்கிறவராய் இருக்கிறார். இங்கே நம்ம பார்க்கும்போது தானாகவே அவராகவே வந்து அந்த தாயாருக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோம், நாம் கேட்கும்போது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுப்பார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சில வேளைகளில் நம்மால் பேசக்கூட முடியாத சூழ்நிலை, கேட்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு துக்கம், ஒரு வேதனை, ஒரு பாரம் நம்முடைய சூழ்நிலையை அழுத்தி கொண்டு இருக்கும் என்றால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை, அது தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையை அவர் பார்த்து நமக்கு உதவி செய்யும்படியாக அவரே கடந்து வருகிறவராய் இருக்கிறார். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படியாக அவர் கடந்து வந்து அந்த இடத்துல அந்த தாயை பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, 13ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவளை பார்த்து, அவள் மேல் மனதுருகி, அழாதே என்று சொல்லி. இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாயின் இடத்துல வந்து அங்கே பார்க்குறோம், அவர் மனதுருகினார் என்று சொல்லி பார்க்குறோம். மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த தாயை தேற்றுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ அந்த தாயுடைய சூழ்நிலை பாருங்கள், யாருமில்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு திக்கற்ற ஒரு சூழ்நிலை. கணவனை ஏற்கனவே இழந்து விட்டாங்க, இப்பொழுது ஒரே மகன், வேறு யாருமே கிடையாது, அந்த மகனையும் இழந்து போய் இருக்கும் பொழுது அந்த தாயுடைய உள்ளம் எவ்வளவான ஒரு வேதனையில் நிரம்பி இருந்திருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாயினுடைய இருதயத்தை கண்ணோக்கி பார்த்து அவர் என்ன பண்ணுகிறார், மனதுருகி அந்த தாயினிடத்தில் வந்து நீ அழாதே என்று அவர் தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் தேற்றுகிறவராய் இருக்கிறார். மனிதர்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்தும் பொழுது அதில் அந்த ஆறுதலில் ஒரு அர்த்தம் இல்லை. ஏன்னா அந்த வேதனை அவ்வளோ வேதனை இருக்குது. நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அவங்க அழுகையை நிறுத்துவதற்கு அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், இயேசு
அங்கே ஆறுதல் படுத்துவதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவர் அந்த தாயை தேற்றும் பொழுது அவர் அந்த அழுகையை நிறுத்தும்படியாக அவர் ஒரு அற்புதத்தையும் செய்ய வல்ல தேவனாக அங்கு இருக்கிறார். அந்த தாய் மேல் மனம் இறங்கி அழாதே என்று தேற்றின இயேசு அந்த தாயினுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை நீக்கி போட வல்லவராய் அவர் இருந்தார். மனிதர்கள் தேற்றுகிற வார்த்தை அது வெறும் வார்த்தை தான். அதில் எந்த கிரியையுமே காணப்பட முடியாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு பேசின அந்த வார்த்தை, அந்த ஆறுதலான வார்த்தை, அந்த ஸ்திரீயை பார்த்து நீ அழாதே என்று சொன்ன அந்த வார்த்தை அவள் அழாதபடிக்கு அவள் அழுகையை நிறுத்தத்தக்கதான வல்லமையான கிரியையை செய்ய வல்லவராய் அவர் இருந்தபடினால் அது உண்மையான ஒரு ஆறுதலை அந்த தாயாருக்கு கொடுக்கக்கூடியதாய் இருந்தது. அவர் சொன்னது மாத்திரமில்லை, அற்புதமாக இந்த மகனை ஜீவனோடு மீண்டும் அந்த தாயினிடத்தில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அநேக முறை நாம் சூழ்நிலை மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது அநேகர் நமக்கு ஆறுதலாக, நமக்கு ஒரு தேறுதலான வார்த்தைகளை, அப்படியாக நீ கவலைப்படாத, இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஜனங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம். ஆனால் அற்புதத்தை செய்யக்கூடிய தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது நாம் நிச்சயமாகவே நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாகவே நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம் தேவன் அவர் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவர் பேசுகிறதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நம் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகளை பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதனையினால் மனம் நொந்து மனவேதனையினால் நொறுக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் நம்ம தெரியப்படுத்தும் பொழுது, இல்லை ஆண்டவர் நம்மை பார்க்கும்படியாக அவர் கடந்து வரும் பொழுது தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை நம்முடைய சூழ்நிலைகளை கடந்து வருகிறதாய் இருக்கிறது. இருதயத்தின் பாரங்கள், வேதனைகள், கண்ணீரை மாற்றி போட வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையால் இந்த தாயினிடத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகனை மீண்டும் உயிர்ப்பித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த தாயினுடைய வாழ்க்கையில் ஒரு புது உற்சாகத்தை, ஒரு புது நம்பிக்கையை, ஒரு புது ஜீவனை அந்த தாய் பெற்றுக்கொண்டது போல அந்த சூழ்நிலை மாற்றம் அடைந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த மகனுக்கு மீண்டுமாய் ஜீவனை கொடுத்தார். தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை மீண்டும் ஜீவனை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். நாம் சோர்ந்து போய் இருப்போம் என்றால் தேவன் புது பலனை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். புதுப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இழந்து போனதை மீண்டும் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆகையால் எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் அவரை துதிக்கத்தக்கதாக, அவரை உயர்த்தத்தக்கதாக நம்முடைய இருதயத்தில் இருந்து நம்பிக்கையோடு கூட இந்த சூழ்நிலை நிச்சயமாய் மாறும். ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்து அப்படியே அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார், எனக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்பி நாம் செயல்படும் போது, தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அதை பற்றி கொள்ளும்போது நிச்சயமாய் உங்களுடைய சூழ்நிலை மாறும். தேவன் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் பார்த்து வருகிறோம். அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். உங்கள் வாழ்க்கையிலும் இன்னைக்கு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். உங்களுடைய துக்கங்கள் மாறும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய வியாதி மாறும், உங்களுடைய மரண படுக்கை மாறும். ஆண்டவராகிய இயேசு அவர் வல்லமை உள்ளவர். இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. அவர் அற்புதத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் காண்பீர்களாக. விசுவாசிக்கும் போது அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் மனதுருக்கமுள்ள தேவன். அதை குறித்து
இன்னும் சில காரியங்களை நம்ம இந்த நேரத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அவர் நம்மீது மனம் உருகுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான ஒரு காரியமாய் இருக்கிறது. சில நேரத்தில் அவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க எனக்கு மனம் இறங்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நம்முடைய தேவன் மனதுருக்கமுள்ள தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 111 4 நம்ம வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். இங்கே நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மீது மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ள தேவன். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்து நமக்கு நன்மை செய்கிற தேவன். எனக்கு யாராவது இறங்க மாட்டாங்களா, எனக்கு யாராவது நன்மை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவரை நீங்கள் நம்பும்போது, அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, உங்கள் தகப்பனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 27:10 நம்ம வாசிக்க கேட்போம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா! பாருங்கள், சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளில் பெற்றோர் இல்லாதவங்க நீங்கள் இருக்கலாம், தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். இல்லை இருந்தும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்கலாம். இல்லை உதவி செய்ய கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம், ஒரு வைராக்கியத்தில் அவங்க இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு பிரியமில்லாததை செய்திருந்ததுனால. ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், அப்படின்னா உதவி செய்யாமல் போனாலும், உதவி செய்ய திராணி இல்லாததுனால உதவி செய்யாமல் போனாங்களோ, இல்லை உதவி செய்ய திராணி இருந்து எனக்கு உதவி செய்ய அவங்களுக்கு மனம் இல்லாமல் போச்சோ, என்ன காரியமாக இருந்தாலும் என் தேவன் என்னை சேர்த்து கொள்வார். அவர் ஒருபோது என்னை கைவிடவே மாட்டார் என்று மனதுருகிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கி எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியாது. உங்களை பெற்றோர்கள் உங்களை கைவிட்டது போல் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை சேர்த்து கொள்வார். அவர் உங்களை அணைத்து கொள்வார். ஒரு பெற்றோரின் ஸ்தானத்திலிருந்து, ஒரு தகப்பன் ஒரு தாயின் ஸ்தானத்திலிருந்து உங்களை அணைத்து கொண்டு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை வழி நடத்துவார். எனக்கு வழி நடத்துறதுக்கு, எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே, திகையாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு உங்களை அணைத்து கொண்டு உங்களை வழி நடத்துகிறவர். எனக்கு உதவி செய்ய பெற்றோர்கள் இருந்தால் நான் இப்படி இருந்திருக்க மாட்டேனே, என் சூழ்நிலை இப்படி இருந்திருக்காதே அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கி அவரை நோக்கி பாருங்கள், அவரை பற்றி கொள்ளுங்க. தாய் தகப்பன் இருந்தும் இல்லாதது போல் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே அப்படி நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்கள் தகப்பனாகவும் உங்கள் தாயாகவும் அவர் இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் செய்கிறார். உங்கள் சார்பாக அவர் பேசுகிறார். எனக்காக பேச எங்கள் அப்பா இல்லையே, எனக்கு அம்மா இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களுக்கு உங்கள் சார்பாக உங்களுக்காக அவர் பேசுவார். அவர் தகப்பனாக தாயாக உங்களுக்கு மனமிறங்கி உங்கள் சூழ்நிலைகளில் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், ஒருவேளை பிள்ளைகள் உங்களை நேசிக்காமல், இல்லை பிள்ளைகள் என்னை காப்பாற்றுவாங்க நான் நினச்சேன், எனக்கு வயசாயிடுச்சு, என் கூட இல்லை, அவங்க எனக்கு உதவி செய்ய முடியல, அவங்க தூர தேசத்தில் இருக்கிறாங்க, இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்ய மனம் இல்லாமல் இருக்கிறாங்க, என்னை கண்டுக்கலையே அப்படின்னு நீங்கள் வேதனைப்படுறீங்களா? உங்கள் மீதும் இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். வாசிக்க கேட்போம். ஏசாயா 54 4 முதல் 14 நாம் வாசிக்க கேட்போம்.
பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லജ്ஜை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இரங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இங்கு நம்ம பார்க்கிற காரியம் எவ்வளவு அருமையான ஒரு ஆறுதலான வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கைவிடப்பட்ட பெண்களுக்கு, இளம் வயதில் கணவனை இழந்து தவிக்கிறவர்களுக்கு இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் நாயகர் என்று சொல்லி. அவரே உங்கள் துணையாளராக, அவரே உங்களுக்கு உதவி செய்கிறவராக, அவரே உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றி, உங்களை பராமரித்து, உங்களுடைய பிள்ளைகளை போஷித்து, உங்கள் பிள்ளைகளை வழி நடத்தி, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்து, உங்களுடைய பாதுகாப்புக்கு அவரே பொறுப்பாக இருந்து, அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இனி ஒருபோதும் நீங்கள் வேதனைப்பட போவது இல்லை. ஏனென்றால் அவரே உங்கள் நாயகராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய நாயகராக அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவர் எப்படிப்பட்ட நாயகர்? உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நாயகர் அல்ல. அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராய் அவர் இருக்கிறார். அப்படின்னா அந்த பரலோக தூத சேனைகளுக்கு தலைவராய் அவர் இருக்கிறார். அப்போ இந்த பூமியில் மட்டும் இல்லை, பரலோகத்திலையும் அவர் உங்களுக்கு நாயகராக இருக்கிறபடினால் பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் இந்த பூமியும் அவருக்கு சொந்தம். இந்த பரலோகத்தில் அவர் ஆளுகை செய்கிறபடியினால் அங்கே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். இனி தீங்கு உன்னை அணுகாது. இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நான் கட்டி எழுப்புவேன். எப்படி ஆண்டவர் கட்டி எழுப்புவாராம்? அங்கே விலையேற பெற்ற கற்களினால் அங்கே அலங்கரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போய் நான் எப்படி வாழ போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, எப்படி நான் பிழைக்க போகிறேன்ல, தப்பிக்க போகிறேன், எப்படி நான் முன்னேற போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் மீது மனதுருக்கம் உள்ள இயேசு கிறிஸ்து அவர் நிச்சயமாய்
உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை சுமந்து கொள்வார். உங்களை பாதுகாப்பார். உங்களை வழி நடத்துவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களை பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கிற கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அவங்கள உயர்ந்த ஸ்தானத்தில் அவரே கொண்டு போய் நிறுத்துவார். தகப்பனாய் இருந்து வழி நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் அவர் உங்கள் மேல் மனதுருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17-18 நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், நம்முடைய தேவன் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் அநியாயமாக உங்களுக்கு எந்த காரியமும் சத்ருவினாலும் மனிதர்களாலும் உங்களுக்கு நேரிட்டு இருக்கும் என்றால் நம்முடைய தேவன் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அவர் நியாயத்தை நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தைரியமாக இருங்க. உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்காக செயல்படுவார். நியாயத்தை நிலைநிறுத்துவார். நீங்கள் நியாயமானவர்கள் என்பதை தேவன் மற்றவர்கள் பார்வைக்கு முன்பாக வெளிப்படுத்தி உங்களை உயர்த்துவார். உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் மீது கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இங்கே நம்ம பார்க்கிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறுண்டு தோய்ந்து போய் இருக்கிற அந்த மனிதர்களை பார்க்கும்போது தேவன் மனதுருகுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் வழி அறியாமல் அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களே, இவர்களுக்கு வழியை காட்ட வேண்டுமே என்று சொல்லி அவர் மனதுருக்கத்தோடு அந்த ஜனங்கள் மேலே அவர் கரிசனையோடு அங்கே போதித்து அந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் வழி அறியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு பார்த்த பொழுது அப்படியாக தான் இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம் என்பதை அறியாமல் அவர்கள் அலைந்து திரிந்து யார் என்னை லீட் பண்ணுவா, யார் எனக்கு நடத்துவா, யாரை நான் பின்பற்றுவது என்று சொல்லி அறியாமல் இருந்தார்கள். அநேக ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அறுவடை மிகுதியாய் இருக்கிறது, ஆனால் வேலையாட்களோ மிகவும் குறைவாய் இருக்கிறார்கள். அந்த இடத்துல பார்க்குறோம், சீஷர்கள் அந்த இடத்துல செயல்பட்டும் சந்திக்க முடியாதபடிக்கு இன்னும் அநேக ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. வழியை கண்டுபிடிக்கும்படியாக வழியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மை சுற்றி எத்தனை ஜனங்கள் அதே சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் வழி வேண்டுமென்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் எது வழி என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இயேசுதான் வழி என்று அறிந்து கொண்ட நாம் அவர்களுக்கு வழியை நாம் காட்ட வேண்டுமே. இயேசுதான் வழி, அவர் மூலமாக தான் நமக்கு மீட்பு, அவர் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு, அவர் மூலமாக தான் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லையே என்று இயேசு அந்த நாளில் அங்கலாய்த்தாரே. இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தானே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நாம் எழும்புவோமாக, நாம் வேலையாட்களாக எழும்பி அப்படிப்பட்ட
ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக, அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற, தொய்ந்து போய் இருக்கிற, ஏமாற்றம் அடைந்து இருக்கிற, எத்தனையோ இடங்களில் அலைந்து திரிந்தும் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களை போய் சந்தித்து இயேசுதான் வழி என்று சொல்லத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மீது தேவன் மனது உருகுகிறார். அவர்கள் மீட்கப்பட வேண்டுமே என்று சொல்லி அவருடைய இருதயம் பாரப்படுகிறது. அதே பாரம் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடந்து வரட்டும். அந்த ஆத்துமாக்கள் மீட்கப்பட வேண்டுமே, அழிந்து போகக்கூடாதே என்கின்ற அந்த மனதுருக்கம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அந்த மனதுருக்கத்தோடு அவர்களை போய் நாம் சந்தித்து நாம் சுவிசேஷத்தை சொல்லுவோம் என்றால், இயேசுதான் வழி என்பதை நாம் காமிப்போம் என்றால், அந்த ஜனங்கள் மீட்கப்படுவார்களே. அந்த ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்து கொள்ள முடியுமே. அக்கினி கடலில் அவர்கள் போய் விழுந்து அவர்கள் தவிப்பதை பார்க்க எப்படி நம்மளால் முடியும்? அவர்கள் அப்படி தவிக்காதபடிக்கு, அதில் போய் அவர்கள் விழாதபடிக்கு நாமல்லவா அவர்களை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கி நம்ம செயல்பட வேண்டும். நாம் எழும்புவோம், அறுவடையை நம்ம செய்வோம். தேவன் அவர்களை பார்த்து மனதுருகினார். இன்றைக்கி அதே மனதுருக்கத்தை இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எழும்புவோம். அநேக ஆத்துமாக்கள் அங்கே அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று வசனத்தில் நம்ம பார்த்தோமே. நம்ம செயல்படுவோம். அந்த ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்வோமாக. நம்முடைய சபைக்கு தேவன் கொடுத்த பெயர் மனதுருக்க ஊற்று என்று சொல்லி தேவன் பெயரை கொடுத்தார். நம்முடைய தலைமை போதகர் சபை துவங்கும் பொழுது சபைக்காக ஒரு பெயரை ஆண்டவர் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி இதற்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் மனதுருக்க ஊற்று என்று சொல்லி பெயரை கொடுத்தார். ஏனென்றால் தேவனுடைய மனதுருக்கத்தை இந்த ஜனங்களுக்கு தெரிவிக்கும்படியாக, தேவனுடைய மனதுருக்கம் இந்த சபையின் மூலமாக அநேகரை போய் சேரும்படியாக, ஒரு ஊற்றாக அது செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தலைமை போதகருக்கு தேவன் இந்த தரிசனத்தை கொடுத்து சபைக்கு அந்த பெயரை கொடுத்தார். இந்த பெயரை நம்முடைய தலைமை போதகருக்கு வசனத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்தார். அந்த வசனங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இந்த வேத வாக்கியத்தில் பெதஸ்தா என்கின்ற அந்த வார்த்தைக்கு இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவனுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக அந்த இடத்துல வருகிற ஜனங்கள் அந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் மனதுருக்கம் உள்ளவர் என்பதை அந்த இடத்துல ஜனங்கள் வந்து கண்டு கொள்ளும்படியாக அந்த பெயர் அந்த இடத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த வசனத்தை நம்முடைய போதகருக்கு கொடுத்து இந்த ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் என்னுடைய மனதுருக்கத்தின் மூலமாக நன்மையை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வார்கள், சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள், விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்து அவருடைய மனதுருக்கத்தை ஜனங்களுக்கு கொண்டு போகும் ஒரு வாய்க்காலாக இந்த சபை இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசினது நிமித்தமாக இந்த பெயர் நம்முடைய சபைக்கு உண்டாயிற்று. இன்னொரு வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல மனிதர்களுடைய அழுக்கையும் பாவத்தையும் அது கழுவி சுத்திகரிக்கத்தக்கதாக தாவீதின் குடும்பத்தாரும் எருசலேமின் குடியிருப்புகளுக்கும் அது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. அவர்களுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட அந்த இடத்துல ஒரு ஊற்றை தேவன் உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் அப்படியாக அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த இடத்துல ஊற்று புறப்படத்தக்கதாக, ஊற்று என்று பார்க்கும்போது தேவனுடைய பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை அந்த இடத்துல ஒரு ஊற்றை போல வரும் பொழுது அந்த இடத்துல ஜனங்கள் பரிசுத்தப்படுத்தப்படுவது நிமித்தமாக தேவனுடைய வல்லமை அவங்க வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்யும். தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாக அநேகரும் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வந்து தேவனுடைய
பிரசன்னத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, சுகத்தை, நன்மையை, விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு இடமாக அந்த சபை இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த 2 வசனங்களையும் கொடுத்து அந்த பெயரை நம்முடைய சபைக்கு தேவன் கொடுத்தார். மனதிற்கு ஊற்று தேவ வீடாகிய நம்முடைய சபையின் செயல் திட்டம் தேவ நாமம் மகிமைப்படவும், அனைத்து உடைந்த உள்ளங்களும் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை தேவ வசனத்தின் ஆரோக்கியமான ஆலோசனை மற்றும் அபிஷேகம் நிறைந்த ஆராதனை மூலமாக பகிர்ந்தளிக்கவும் மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு இயங்குகிறது. தேவனுடைய மனதுருக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக வேத வசனத்தின் மூலமாக, தேவ பிரசனத்தின் மூலமாக தேவனுடைய மனதுருக்கம் அநேகரையும் போய் சேரும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த சபையில் கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். ஆகையால் இந்த தரிசனத்தை உணர்ந்தவர்களாக தேவனுடைய மனதுருக்கத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த சபையோடு தொடர்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய மனதுருக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அநேகரை ஆதாயம் பண்ணும்படியாக, தேவனுடைய மனதுருக்கத்தை நாம் வெளிப்படுத்தும்படியாக நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையால் தேவனுடைய மனதுருக்கத்தை நாம் வெளிப்படுத்துவோமாக. தரிசனமாக தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்திருப்பது இயேசு கிறிஸ்துவின் இரட்சிக்கும் சுகமளிக்கும் வல்லமையின் மூலம் அனைத்து மக்களும் ஒளிமயமான புது வாழ்வை பெற உதவுதல். ஆகையால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கையை மற்றவர்கள் பெறும்படியாக நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மீது மனதுருக்கம் உள்ளவராய் இருந்திருக்கிறார். நம்ம யோசித்து பார்ப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்தோம், எப்படிப்பட்ட நெருக்கமான பாதையில் நம்ம கடந்து வந்து கொண்டு இருந்தோம். தேவன் அவருடைய மனதுருக்கத்தினால் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறாரே, இன்றைக்கி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே, உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரே, அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரே. அவருடைய மனதுருக்கம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. யோசித்து பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கும் அந்த மனதுருக்கத்தை நாம் கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாக ஒரு உதவும் கரவாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோமாக. அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விதவின் மேல் மனதுருக்கி அந்த மகனை மீண்டும் ஜீவனோடு எழும்ப செய்து அந்த தாயாருக்கு ஒரு பரிசாக கொடுத்தார். இன்னைக்கு தேவன் அதே மனதுருக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் வல்லமையோடு அந்த மனதுருக்கத்தை அநேகருக்கு தெரியப்படுத்தும்படியாக எழும்புவோமாக, செயல்படுவோமாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் மனதுருக்கம் உள்ள தேவன். எங்களுடைய வாழ்க்கையில் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில், நெருக்கமான சூழ்நிலையில் நீர் எங்களுக்கு சகாயராக உதவி செய்யும்படியாக உதவும் கரத்தை நீட்டினீரே, எங்களை தூக்கி எடுத்தீரே, எங்களை காப்பாற்றினீரே, எங்களுக்கு நன்மை செய்தீரே, எங்களுக்காக பரிந்து பேசினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய மனதுருக்கத்தை உணர்ந்தவர்களாக இந்த நேரத்தில் மற்றவர்களுக்கும் அந்த மனதுருக்கத்தை தெரியப்படுத்தும்படியாக அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கிரியை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு எனக்கு யாரும் மனமிறங்க மாட்டாங்களா என்று சொல்லி இந்த நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். நீர் மனதுருக்கம் உள்ள தேவன். அவர்களுக்காக இந்த நேரத்தில் நீர் மனம் இறங்கி இருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவருடைய சூழ்நிலை மாறட்டும். அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. தாய் தகப்பனற்றவர்களுக்கு ஒரு நன்மை செய்வீராக. கணவனை இழந்து தவிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை செய்வீராக. பிள்ளைகளுடைய உதவி இல்லாதவர்களுக்கு உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். அவர்களை தாங்குவீராக, ஏந்துவீராக, அவர்களை தப்புவிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்பா நீருடைய கரத்தில் சுமந்து கொள்வீராக ராஜா. நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஒரு சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. உடன்படிக்கை எங்களோடு ஏற்படுத்தின தேவன் அப்பா, இனி ஒருபோதும் நோவாவின் வெள்ளத்தை போல மனிதர்களை அழிக்க மாட்டேன் என்ற வாக்குறுதியை கொடுத்த தேவன் அப்பா, நீர் எங்களுக்காக அப்பா உதவி செய்யும் சகாயராய் நீர் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நம்முடைய வல்லமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைகளையும் கடந்து செல்லட்டும். அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகட்டும். நீர் நன்மை செய்வீராக. இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை தங்களுடைய வாழ்க்கையில காண நீர் கிருபை செய்வீராக.
நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து சாட்சிகளாய் நீங்கள் எழுப்பி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக ஒவ்வொருத்தரும் எழும்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, என் தேவன் எனக்கு கிருபையா இந்த காரியத்தை செய்தார் என்று சாட்சி சொல்ல இன்னும் அநேகரை அப்பா அந்த மனதுருக்கமுள்ள தேவனாகிய உம்மிடத்தில் நடத்த அவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதுருக்க உள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். மனதுருக்கம் உள்ள தேவன் உங்கள் மேல் மனதுருக்கமாய் இருக்கிறார். மறந்து போக வேண்டாம், தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.